கன்னியாகுமரியில் கண்ணாடி இடைப்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் சரி செய்யப்பட்டுவிட்டதாக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்ணாடி பாலம் ரூபாய் 37 கோடி திட்ட மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருவதாக கூறினார். மேலும் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்ததை ஒப்பந்ததாரர்கள் பார்வையிட்டு வந்தபோது சுத்திகள் தவறி கீழே விழுந்ததில் பாலத்தில் சிறு கீறல் ஏற்பட்டதாகவும் பாலத்தின் உடைப்பு என்பது தவறான செய்தி என்று தெரிவித்தார். மேலும் கண்ணாடி பாலத்தில் ஒரே நேரத்தில் 650 பேர் நிற்கும் வகையில் உறுதித்தன்மையுடன் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், சராசரியாக நாள் ஒன்றுக்கு 8000 சுற்றுலா பயணிகள் அதனை பயன்படுத்தி வருவதாகவும் இதுவரை சுமார் 17 லட்சம் பேர் பார்வையிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்.